தெரியுதுங்களா? ஓகே. ஹலோ. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت வானம் பிளந்து விடும்போது வானம் பிளந்து விடும். பிளந்து விடும். என்ன சொல்றாங்களா அதுல? வானம் பிளந்து விடும்போது இதுலயும் பாத்தீங்கன்னா கியாமாவுடைய சூரா நபால என்ன சொன்னானோ அதேதான் இங்க வந்து அல்லாஹ் ரிப்பீட் பண்றான்னு கியாமத்துடைய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறான். சுத்தமா பிளந்துரும். அது வந்து திருப்பி வந்து நல்லா மூட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வானம் பிளந்த ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு வானமும் சந்திரனும். ஆமாண்ணே, அது சொல்றாங்க. சோழமான் காலத்துல, கேரளாவுடைய சோழமான் மன்னருடைய காலத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்து அந்த மக்களாலேயோ மேபி மதீனாலேயோ அந்த மக்கள் வந்து நீங்க நம்பின்றதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா, அப்படியா சரி அந்த சந்திரனை பிளந்து காட்டுட்டோமானாக்கா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அல்லாஹ் தஆலா பிளந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இது ஆதாரப்பூர்வமானதான்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கணும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சம்பவத்தை? கேள்விதான் பட்டிருக்கேன், பட் டீட்டெயிலா பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த இது வந்து கியாமத் நாளுடைய ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்க போகுதுங்கிறான்ல இல்லைங்களா? கண்டிப்பா நமக்கு ரெடியா இருக்கணும். ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி தான், நம்ம அப்படியே நம்பணும். நம்ம இப்போ அல்ல சொன்னா ஒரு வானத்துல ஒரு கோடையாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறான் இல்லைங்களா? அது அப்படியே திறக்கும் போது எப்படி இருக்குமோ, ஒரு பிரம்மாண்டமான காட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆமா. أذنت لربها وحقت. أذنت لربها وحقت. ما شاء الله. அது பிளந்து விட வேண்டும், தன் இரட்சகனின் கட்டளைக்கு செவிசாய்த்தும் விட்டது. அவ்வாறு செவிசாய்ப்பது அதற்கு கடமையாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் வந்து அந்த பிரம்மாண்டமான வானத்துக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை செஞ்சிருச்சு. ஆமா, நீ பிளந்துடு அப்படின்னாக்க அது பிளந்துருச்சு அப்படின்னு. வானங்கள் பூமியெல்லாம் சொல்றது அப்படி செஞ்சுட்டு மனிதர்கள் செய்யறாங்களாங்கிறது தான் இப்போ அருமையான பாயிண்ட். அவ்வளவு பெரிய வானம், அவ்வளவு பெரிய பூமியே அல்லாஹ் பேச்சு கேக்குது, லிசன் பண்ணுது. மனுஷன் காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றான். அந்த இத அதுக்கு வந்து செய்யறது தான் அதோட வேலை. மனிதன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கான், ரெண்டு வழியும் காமிச்சிருக்கான். எந்த வழியில போறியோ போய்க்கோ. ஸோ இது நமக்கு ஒரு படிப்பினை என்னன்னா, அவ்வளவு பெரிய வானமே கேட்கும் போது நம்ம அல்லாஹ் சொல்றதெல்லாம் கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கணும். கண்டிப்பா. எல்லாமே வந்து வானம், பூமி, சந்திரன், சூரியன் எல்லாமே எல்லாம் வந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா. எப்படி தஸ்பீஹ் செய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் 7 வானங்கள் 7 பூமிகள், அதே போல 7 வானங்கள் இருக்கக்கூடியவைகள் எல்லாமே அல்லாஹ்வை துதிபாடுகின்றன. ஆனா வலாக்கின் லா தஃப்கஹூன் தஸ்பீஹும், நீங்கள் அவைகளுடைய தஸ்பீஹை விளங்க மாட்டீங்க. மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறான். வந்து
செவி சாயுங்க, இல்ல உங்கள காஃபிராவுங்க, ஈமான் கொள்ளுங்க, இல்ல முனாஃபிக்குகள் அல்லாஹ் காப்பாத்தணும். அதான் அந்த வானங்களும் பூமிகளும் தமகன் கரகன்னு சொல்லுவான்ல. எப்படியோ வந்து அது அடிபணியுது அப்படின்னு. கரகா அது பிடிச்சோ பிடிக்காமலையோ சொல்லி ஆமா. இதழ் ஆர்து முத்தத், பூமியும் நீண்டதாக விரிக்கப்படும் போது. முத்தா மத்தா முத்து மத்துனாவே நானே நீட்டது நீட்டது. அப்போ அல்லாஹ் அந்த ரவுண்டாகிறத வந்து நீட்டி பிளாட் மாதிரி ஆக்கிடுவான், எல்லாத்தையும் இருக்க வச்சிருவான் போது. ஸோ இதுவும் கியாமத்து நாளோட ஒரு இதுதான் ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து அதான் நிக்கிறதுக்கு 2 கால் வைக்கிறது தான் ஒரு ஆளுக்கு இடம் இருக்குமாமே, அப்படிங்களா? அவ்வளவு கூட்டமா இருக்குமா? அவ்வளவு கூட்டமா ஓஹோ. وألقت ما فيها وتخلت, அது தண்ணீர் இருப்பதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகி விடும்போது அது தன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் எரிந்து விடும், கக்கிடும் கக்கிடும். மாஃபீஹா, மாஃபீஹான்னா என்னென்ன உள்ள இருக்கோ அது உள்ளக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமா நாள் வரைக்கும் யாரெல்லாம் அடக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெளியில தள்ளிடும், என்னென்னலாம் உள்ள புதைச்சாங்களோ அது எல்லாத்தையும் வெளியில தள்ளிடும். மற்ற இதுவும் சொல்லுவாங்களா, ட்ரெஷர், என்ன சொல்லுவாங்க, பொக்கிஷங்களையும் வெளியே கொண்டு வந்து தள்ளிடும் இல்லையா? அதான் உள்ள என்னென்னலாம் தங்க சுரங்கம், வெள்ளி சுரங்கம், புதையல், அது இது நொட்டு எல்லாம். மாஃபியா அந்த ஒரே ஒரு வார்த்தை நல்லா சொல்லிட்டானே, மாஃபியானாக்கா அதுக்குள்ள அந்த பூமி கடியில என்னெல்லாம் மறைச்சு வச்சாங்களோ எல்லாத்தையும் அது காலியாக்கிடும், உள்ள ஒண்ணுமே வச்சுக்காத, லாக்கரை கொட்டிடும் வெளியில. எல்லாருமே வெளியே வந்துருவாங்க, நல்லவங்க கெட்டவங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அஸ்காலஹா வந்து அதுவும் வெளிப்படுத்துறது தான் அதுவும் இல்லையா, தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது. கண்டிப்பா அது சிமிலர். இது வந்து இப்படி சொல்றாங்களா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா வல்கத் மாஃபிஹா தஹல்லத், சேம் தான் இல்லைங்களா? சேம் தான் கிட்டத்தட்ட. அங்க வந்து பூமி தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சுமைகள் அப்படின்றா, இங்க வந்து பூமிக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பூமி வெளியாகிடுவேன், காலியாகிவிடும். தபரியில அந்த ஆயத்தை தான் விளக்கமா போடுறாரு. அஸ்தாலா அஹ்ரஜத்தில் அர்து அஸ்தாலா, இதுக்கு விளக்கம் அதுதான்ற, அதுக்கு விளக்கம் இதுதான் போடுறேன். தப்புன்னு நீங்க தபரிய பார்க்காமலே சொல்லிட்டீங்க நீங்க. என்னன்னா தபரியில தப்சீர் தபரியில அதான் சொல்றேன், பூமி தன்னுடைய கணங்களை வெளியாக்கி விடும் சொல்லிட்டு அந்த ஆயத்தை தான் கொடுக்குறாரு. காலி ஆயிடும். நம்ம காலி தமிழ்ல சொல்றோம்ல, அந்த காலி தான் இது இல்லைங்களா? காலி. அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம அரபி வார்த்தைகள் வந்து தமிழ்ல நிறைய இருக்கு. வாஹிதான்றது, வக்கீல்ன்றது, மால் அப்படின்றது, இந்த மாதிரி வந்து சோடான்றமே. இன்னைக்கு நம்ம சோடான்றமே நம்ம சோடா குடிக்கிற மாதிரி இல்லையா, அது வந்து சுத்தா அப்படின்னாக்கா தலைவலியா சுத்தா. அந்த சுத்தாவுடைய மருந்து தான் தவாவு சுத்தான்னு இருந்துச்சான். நாளடைவுல தவா போயிட்டு சுத்தா சோடாவாயிடுச்சு. தலைவலிக்கு குடிக்கக்கூடிய மருந்து தான் சோடா. சுதான் ஏதோ ஒன்று வரும்ல, அந்த அது குடிச்சா அதேதான். அந்த
அந்த போதை குடுப்பாங்க. போதை வராது. ஆ. அதே சொல்லுவாங்கல்ல. அதான். கரெக்ட், கரெக்ட். அதுதான் வந்து நாளடைவுல நீங்க சோடான்னு ஆக்கிட்டான். ஓ! பரவாயில்லையே. மாஷா அல்லாஹ். ஆமாண்ணே. நெறைய இருக்குண்ணே அந்த மாரி. ஆ, ஆ. وَأَذِنَتْ لِرَبِّهَا وَحُقَّتْ. அது தன்னை வெளிப்படுத்த கட்டளைக்கு செவிசாய்த்து விட்டது. திருப்பி திருப்பி அதான் திருப்பியும் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் ம். ம்ஹ்ம். ஸோ 2 தடவ சொல்றான்ல. நம்ம வந்து திருப்பி நம்மளையும் கட்டளைக்கு செவிசாய்ங்க உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிறான்ல. ஆ. ஆமா. ம். ம். யா அய்யுஹல் இன்சான். கட்டளை செவிசா நம்ம நம்ம கட்டளை செவிசாய்ச்சுட்டு இந்த உலகம் ஸோ நேத்து பாருங்க பசங்க ஃபைட் பண்ணிக்கிட்டானுங்க. என்ன ஆ. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் வரதானே செய்யும். நான் வெளியே வெளியே போயிட்டேன். என்ன ஆ. 2 பேரும் நேற்றமா? ஆமா 2 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன பிரதர்ஸ், ஓ. சிஸ்டர்ஸ் ஓ. அண்ணன் அண்ணன் தம்பி உறவு வந்து ரொம்ப அக்கா ரொம்ப தங்கச்சி மாதிரி கண்ணியமான உறவு. ரொம்ப 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 கண்ணியம். முக்கியமான உறவு. அது ரொம்ப ரத்த உறவுங்கிறது. என்ன நாளைக்கு வந்து உறவு சொல்லமாமே. இல்லையா? கண்டிப்பாண்ணே. கண்டிப்பாண்ணே. இந்த மாரி என்ன வந்து இந்த மாரி துன்புறுத்துனாங்க. என்ன வந்து இந்த மாரி வந்து வெட்டி விட்டாங்க. நான் இந்த மாரி என்ன பார்த்துக்கல அப்டின்ட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லி பசங்கள வந்து கூல் தர்பியத் பண்ணி பண்ணீங்களா? அண்ணன் தம்பி உறவுகள் வந்து தர்பியத் பண்ணீங்களா? ஆ ஆமா. ஆமா. பண்ண பிறகு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆமாமாமா. ரிமைண்டர் தானே இது வதக்கிர் நமக்கும். வதக்கிர் அல்லாஹ் என்ன சொல்றான்? வதக்கிர். ஆமா. நீங்க உபதேசம் ஆமா. பண்ணிட்டே இருங்க. ஃபஇன்ன திக்ரா தன்ஃபல் முஃமினீன். அந்த உபதேசம் தான் முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரும். ஆமா. 2வது உறவுகள வந்து பேணுறதுனால நெறைய நன்மைகள் இல்லைங்களா? ஆயுள் நீட்டிக்கப்படுது. ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுது. என்ன மறு உலகத்துக்கும் அது வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு காரணி ஆவுது. என்ன ஆமா. ஸோ உறவு தான் அது வந்து அல்லாஹ் சொல்றான். பட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு உறவுகள வந்து கீழ கீழ பார்க்கறது, உறவ வந்து வெட்டி விடுறது. இல்ல நான் பெரிய ஆளு, நீ பெரிய இன்னைக்கு ஆளு. இல்ல ம்ஹ்ம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாண்ணே. இன்னைக்கு ம்ஹ்ம். வந்து ஷரியத்த ஃபாலோ பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா, ஆமா. சொத்து தொழுவாளியா இருப்பாரு. பெரிய ம். ஆஜியாரா இருப்பாரு. பார்த்தா தங்கச்சி கிட்ட பேசாம இருப்பாரு. ஆமா. என்ன ம். தெரியும் மச்சான் கிட்ட பேசாம இருப்பாரு. ஆமா. ம்ஹ்ம். கூட பொறந்த அக்காங்கிட்ட பேசாம இருப்பாரு. ஆமா. ம்ஹ்ம். ஏன்னா, அங்க தான் ஷைத்தான் எப்படியாவது மனுஷன் அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்த போட்டு, ஆமா. ம்ஹ்ம். ஒரு பெருமைன்ற ஸ்டேட்டஸ் அப்படின்ற விஷயத்த உள்ள போட்டு காலி ஆமா. பண்ணிடுறான். ஆமா. நீ ஏன்பா இறங்கணும்? நீ ஆமா. எவ்வளவு பெரிய ஆளாச்சப்பா நீனு? அப்படின்னு ம்ஹ்ம். நம்மள காலி பண்ணிடுறான். அ ஒரு ஒரு உதாரணம் தான் இது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஒரு சேர வேண்டிய உறவுகளை சேர்த்து இல்லாம வெட்டி விடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு காஃபிரா முனாஃபிக்குகளோட ஒரு தனம். அது அப்படின்ட்டு முனாஃபிக்குடைய இது. அல்லாஹ் அதனால நெறைய ப்ராப்ளம் பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ணே, டிப்ரஷன். ம். இல்லண்ணே இப்ப நீங்க சொன்னீங்களே, ம். ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசினாருண்ணே. ம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ம். உலமாக்களுக்கு மத்தியில பேசினாரு. ம். இன்னைக்கு வந்து பிசிக்கல் நோயை விட மென்டலி நோய் அதிகமா வருது. ஆமா. ம்ஹ்ம். அந்த மென்டலி நோய்க்கு மூல காரணம் ஸ்ட்ரெஸ், ம். ம். டிப்ரஷன். ஆமா. அந்த டிப்ரஷன் எதுல தெரியுமா வருது பாருங்க. இதுல ம். இருந்து தான் வருதானே. எப்போ ம். நீங்க வந்து மன்னிச்சுடுவீங்களோ, சரி ஆமா. போட்டாங்க எங்க தாத்தா தானங்க, எங்க ஆமாமா. காக்கா தானே திட்டிட்டாரு, எங்க அம்மா ம்ஹ்ம். தானே திட்டிட்டாருனாக்கா முடிஞ்சானே. ஆமா. நீங்க நார்மல் ஆயிடுவீங்களானே. ஆமா. அவங்க எப்புட்றா என்ன பேசலாம்? ம். என்ன ம். எப்படி எங்க தலைவர் எங்க முத்தவல்லி வந்து இமாம் நீங்க 2 நிமிஷம் லேட்டு அப்படின்னு ம். கேட்கலாம். ம்ஹ்ம். அப்படின்ட்டு அத உங்க தல மேல ஏத்தி வச்சுக்கிட்டீங்க. ம். இதே வார்த்த தான் சொன்னாரு அவரு. ம். ம். அடுத்த ம். வாரத்துக்குள்ளயே நெறைய இமாம்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாவுறாங்க. ஏன்னா, ஆ. ம்ஹ்ம். அந்த கோவத்துல பைக்க வேகமா ஓட்டுறாங்க. ஆ. அந்த ம்ஹ்ம். வேகத்தினால அவங்களுடைய வேகத்த இழந்துடுறாங்க. ம். ம்ஹ்ஹ்ம். ஓஹோ! ஆ பார்த்தா ஆக்சிடென்ட்ல மூத்தாப்ல. இன்னா லில்லாஹி. அந்த மாரி துபாய் போயிருந்தேன். ஒரு ஒரு பிசினஸ் மேன பார்த்தேன். என்ன ஆ. அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு. 2ஆம் நம்பர் பிசினஸ். அதாவது சட்டத்திற்கு புறம்பான பிசினஸ் வச்சுக்கங்களேன். என்ன ஓ! 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 அவரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு பிபி ஏறிடுச்சு, கொலஸ்ட்ரால் ஏறிடுச்சு. என்ன ஆ.
நான் சாப்பாடு கண்ட்ரோலா இருக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், ஸ்ட்ரெஸ் கூட ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னேன் நானு. என்ன அதாவது எவ்வளோ நேரான வழிகள் அவருக்கு நெறைய பேர்ட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும். மேல, மேல, மேல இந்த மாரி குறுக்கு வழியில போய் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறதுனால, அல்லாஹ் என்ன ஆஹ் சொல்லியிருக்கிறான், நேரான வழியில போ. என்ன ஹலாலா சம்பாரி. என்ன ஆஹ் பொய் சொல்லாத, உறவ இல்ல நேசி. இப்போ என்ன இப்போ அ, நீங்க எடுத்துங்க, நீங்க அலாவுதீன் அச்சார்லாம் எடுத்துங்க, ம், நிம்மதியா இருக்கீங்க. மாஷா ம். அல்லாஹ். உங்களால இவ்வளவு நேரம் மார்க்கத்துக்காக கொடுக்க முடியுது. ஆமா, ஏன்னா ஆமா. உங்களுடைய ரூட் சரியான ரூட். இல்ல எல்லாருக்குமே குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். பட் இருக்கும் அதுக்கு தான் திக்ர். இருக்கும் குரான வந்து இருக்கும் கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மள பியூரிஃபை பண்ணி கொண்டு வரணும் வெளியில இன்ஷா அல்லாஹ். அதேதானே. ம், அந்த சரியான ரூட் இருந்துச்சுனாவே ம். அல்லாஹ்வுடைய அருளால நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிப்ரஷன் ஆமா, இருக்காது. ஆமாமா. ம். இல்லன்னாக்கா நமக்கு மேலும் 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 டிப்ரஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அதான் அதான் இதுக்கு காரணம். அந்த வானங்கள், பூமி எல்லாமே சொல்றத செவி சாய்க்குது. அப்படி அவள் செய்யுது. என்ன செய்தி நம்ம செய்தி நம்மள செவி சாய்ச்சுட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன கண்டிப்பா ஸோ இதே இந்த ம். வானம் பூமி வந்து அல்லாஹ்வுடைய பேச்ச கேட்கலனாக்கா இப்பவே வெடிச்சிரும் அது. ஆமா. கியாமத்துக்கு இல்ல, இப்பவே வெடிச்சிரும் கோவத்துல. ரைட்டு. பொறுமையா இருக்குது. அதான் சொல்லுவோம் சில இடத்துல, இந்த மனிதர்கள் செய்யும் பாவத்தினால வந்து வானமும், பூமியும் வெடிக்கிறதுக்கு ரெடியாவே இருந்துகிட்டு இருக்குது கோவத்தினால. என்ன கரெக்ட் ஸோ கரெக்ட். இருந்தாலும் சூரா அல்லாஹ்வுடைய கட்டளைய ஏத்துக்கிட்டு ம் அ அருமையான பொறுமையா இல்ல இருக்கு. நீங்க சபூர் நீங்க செய்து. சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா தகாது அ சமாவாத் வல்லார் யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன. வானம் ஆ பூமிகள் அதான். வெடிப்பதற்கு நெருங்கி விட்டது ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா. அல்லாஹ் எப்ப சொல்றானோ அப்பதான் அது வெடிக்கும். இந்த இப்ப திறக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த மாரி. கண்டிப்பா ஓகே இன்ஷா கண்டிப்பா. அல்லாஹ். யா அது மாதிரி அய்யுஹல் அந்த இன்சானு பாயிண்ட் இன்னக காதிஹுன் மறுபடியும் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகப்படுத்திடுறேன். சோ இன்னைக்கு வந்து நம்முடைய உறவுகளை சொல்லுங்க. நம்ம மேம்படுத்தணும். நீங்க உறவுகள் ஆமா. அததான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாங்க தமிழ்ல. விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா, ஆமா. தப்பு ம். எந்ததாம்மா சாரிம்மான்ட்டா வேலை முடிஞ்சுச்சுங்க. புரிஞ்சு போச்சு. ம். தப்புக்கு நம்ம சப்பு கட்டணும். கியாம நாள் வரைக்கும் ம். ஓடிட்டே தான் இருக்கும் பிரச்சனை. 2வது வந்து அவங்களையும் வந்து அடிக்கடி நலம் விசாரிக்கிறது. ஆ என்ன கிஃப்ட் குடுக்கறது. ஸோ தாவத்துக்கள் செய்றது. என்ன கண்டிப்பா, கண்டிப்பா. முடிஞ்சா விருந்து கூப்பிட்டு போய் சாப்பிட்டு ஒண்ணா உறவு சேர்றது. என்ன ஸோ ம். அதெல்லாம் வந்து இங்க இப்ப சிங்கப்பூர்ல மலைக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ பெருநாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 1 மாசம் ஃபுல்லா அந்த அது நல்ல நல்ல காரியம் தான் நான் நெனைக்கிறேன். அந்த பெருநாள்லேருந்து அந்த ரமதானுக்கு பிறகு என்ன மாசம் அது? இது ஷவ்வாலுங்களா? ஷவ்வாலு. ஷவ்வால் மாசம் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் ஓ! அந்த மாசம் ஃபுல்லா போய் எல்லாரையும் வருஷத்துக்கு ஒருத்தரையாவது போய் பார்ப்பாங்க. எந்த ஓ! சொந்தக்காரங்க. நம்ம இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, 100 பேரையும் போய் பார்த்துருவாங்க. வருஷத்துல ஒரு தடவையாவது. என்ன? ஓ! ஸோ அது அவங்கள்ட்டருந்து கத்துக்க வேண்டிய ஒரு நம்மளும் வந்து இந்த மாரி இன்ஷா அல்லாஹ் அவங்கள போய் பார்க்கறது நல்லது. என்ன? இப்போ ஊருக்கு வந்தேன் நானும். இப்போ பெருநாளைக்கு பிறகு வந்தேன். சரி எல்லாம் ஊர்லலாம் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களையும் பாவம் எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ வந்து அவங்கள போய் பேசினாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வந்தியா நீனு? நான் பார்க்காம இவ்வளோ நாள் வராம ஆளு வந்தியே" அப்படிங்கும்போது, நமக்கும் அது ம். சந்தோஷமா இருக்கு. அ கண்டிப்பா. மன்னிக்கிறது ஒண்ணு, அவங்கள போய் நலம் விசாரிக்கிறது, அப்படியே ரொம்ப நாளா பார்க்காத உறவுகள்லாம் போய் பார்க்கிறதே வந்து ஒரு நன்மை. என்ன? அ, அதாவது இப்ப நீங்க சொன்னீங்களே பணம் காசு 2வதுண்ணே. ம், ஒருத்தர் ம், பார்க்க ம், போனாவே ஒரு ம். சந்தோஷம் தரும். பார்க்க வந்துகிறாரே! என்ன ஆமா, சொல்றீங்க? பணம், ஆமா, உதவி அது செகண்டரி தான். ஆமா. பிரைமரி வந்து டைரக்ட்டா ம், மீட் பண்றது. அந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ம், ம், பவர் இருக்குன்னு, அது வந்து ம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுண்ணே. அதுவும் சதக்கா ஜாரியான்னு கூட சொல்றாங்க. அதாவது நம்ம பெற்றோர்கள் அவங்களுக்கு நன்மைய சேர்த்து வைக்கணும்னா, ம். அவங்களுடைய அவங்களுக்கு வந்து இருக்கும்போது பணிவிடை செய்றது ஒண்ணு. என்ன இல்லையா பார்த்துக்கலையே மூத்தா போயிட்டாங்களே! அப்டின்ட்டு சில பேரு கவலைப்படக்கூடாது. அதுங்களுக்கு என்ன ஒரு ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, அந்த மாரி அவங்களுடைய உறவுகள போய் பார்க்கிறது. இப்போ பாக்குறது. ஹதீஸ் தானே. வாப்பா வாப்பா ஹதீஸ் தானே. இருந்தாலும் வாப்பாவுடைய அக்கா, தங்கச்சி அவங்க பிள்ளைங்க. அம்மா அவங்கள இருந்தாங்கன்னா போய் அக்கா, பாக்குறது. தங்கச்சி அவங்க பிள்ளைங்கள பார்க்கும்போது, அவங்களுக்கு நன்மை போய் சேருதுங்களாம். இந்த நம்ம வந்து நம்ம வந்து நம்ம பெற்றோர்களுக்கு அது ஒரு சதக்கா ஜாரியாவா போகுது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? ம், ஆமாமா. ம், ஹதீஸ்ல வருதே. அ ம், யார் வந்து மூத்தாய் போன கபர்ல ம், இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையினுடைய உறவையோ, அல்லது தாயினுடைய உறவையோ
தொடர்ந்து பேணக்கூடியவளாக இருக்க விரும்புகிறவர்கள் தன்னுடைய தன்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு, தாயினுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கு நெருக்கமானவரோடு நீங்க பழகுனீங்கன்னாக்கா, அவர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவை நீங்க பேணுன மாதிரி, அவங்களுடைய உறவை பேணுனா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்குமா, கிடைச்சிட்டே இருக்கும் தொடர்ந்து. நமக்கு அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச நன்மை நமக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் போய் நன்மை சேரும். அவங்களுக்கும் சேரும். 2வது ரசூலுல்லாஹி பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வயசான அம்மா வருவாங்க, அவங்களுக்கு எந்திரிச்சு மரியாதை செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரு இவங்க, என்ன இப்படி அவங்களுக்கு போய் நீங்க மரியாதை செய்றீங்களா அப்படின்னா, இது வந்து என்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ஒரு தோழியா இருந்தாங்க. அவங்க இறந்து போன தோழிக்கும் வந்து நம்ம அவங்க ரசூலுல்லாஹி கேட்டிருக்கீங்களா இது இந்த ஹதீஸ்? இது புகாரில வரக்கூடிய சம்பவம் இது. ரைட்டுங்க. அது மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களுடைய நண்பர்களா இருந்தா கூட, இப்போ என்னோட வாப்பா இருக்கிறாங்கன்னா, என்னுடைய வாப்பாவுடைய நண்பர்கள்லாம் சில பேர் உயிரோட இருக்கலாம் இல்லையா? அவங்கள போய் பேசும்போது நம்ம ஒரே சந்தோஷமா இருக்கும். உங்க அப்பா இப்படி இருந்தாருப்பா, இப்படி இருந்தாரு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். 2வது வந்து நமக்கு வந்து அவர் நன்மை செஞ்ச மாதிரியும் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ரத்த உறவுகள் தான் கிடையாது, நண்பர்கள கூட இருக்கலாம் இல்லைங்களா? அவர்களுடைய நண்பர்களா கூட இருக்கலாம். நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரங்க, தூரத்து சொந்தம், ரத்த உறவு எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. ஆமா. அதனால நமக்கு ஒரு 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 சந்தோஷம் கிடைக்குது. அல்லாஹ் ஏன் வந்து ஆயுள நீட்டிக்கிறான், சந்தோஷத்த குடுக்குறான். இதனால நம்ம ஹேப்பி ஆனாலே ஆயுள் நீங்க சொன்ன மாரி மன்னிச்சிடுறது. இந்த மாரி ஒருவரோட சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்போதும் சந்தோஷமாவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவலையே இருக்காது. தன்ட்ட இருக்கிற மனசுல இருக்கிற கவலைய மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, பாரம் பாதி குறைஞ்சிரும் இல்லைங்களா? கண்டிப்பா. அது எல்லாமே அல்லாஹ் சொல்றது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுட்டு, நம்ம தான் போணும் முன்னாடி. சில பேரு நான் பெரிய அவன் வந்து பார்க்கலையே, நாம எப்படி பார்க்கறது? என்ன? அந்த ஒரு நான் சொல்லணும். அந்த மாரி ஒரு பெரிய ஒரு நெறைய விஷயங்கள் அதுவும் சைத்தான் கொண்டு வருவான். ஒரு பெருமைய கொண்டு வருவான். அதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும். வந்து அதெல்லாம் அவுது பில்லாஹி சொல்லிட்டு, இத வந்து நம்ம போய் பார்க்கறது நமக்கு தான் நன்மை. என்ன? இன்ஷா அல்லாஹ். இந்த வானங்கள் பூமியில அந்த பாருங்க அது சொல்றது செய்யுது. நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ, உறவுகள மெயின்டெயின் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு எவ்வளோ காரியங்கள். இத செய், அத செய். தக்வாங்கிறது அதானே. என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. அல்லாஹ் சொன்னத செய்றது, செய்ய வேணாங்கிறத செய்யாம இருக்கிறது தான் தக்வா. என்ன? அப்படி செஞ்சுட்டா, வானங்கள் பூமியெல்லாம் தக்வாவோட இருக்கு அப்போ அப்படின்னா. இல்லைங்களா? சுப்ஹானல்லாஹ், உண்மையான விஷயம். உண்மையான விஷயம். இத்தக்குல்லான்னு அல்லாஹ் வந்து மனிதர்கள பார்த்து தான் சொல்றான். வானங்கள பூமிகள பார்த்து சொல்லல. மனிதர்களும் ஜின்னுகள பார்த்து தான் சொல்றான். ஏன்னா அவைகள் எல்லாமே தக்வாவோட தான் இருக்கு. இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ். அதான் வந்து நேத்து கூட வந்து ஒரு அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்த படிக்கும்போது பார்த்தேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீன் வயித்துல மாட்டிக்கிட்டோமே பயப்படலையாம். அங்க அல்லாஹ்வும் பயந்தாங்களாம். நான் அல்லாஹ்வ மாறு செஞ்சதுனால தான் நான் இங்க வந்துட்டேனே அப்படின்ட்டு அல்லாஹ்வும் பயந்து தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்னாங்களே தவிர, ஐயோ மீன் வயித்துக்குள்ள மாட்டிக்கிட்டோமே, மீன் நம்மள கடிச்சிடுச்சே, நம்ம மூத்தா போயிடுமா அப்படி பயப்படலையா. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? புரியுதுங்க. நெறைய விஷயங்கள் நம்ம சைத்தான்ட்டேருந்து பாதுகாப்பு தேடணும். பெருமையிலேருந்து பாதுகாப்பு தேடணும். என்ன? வந்து சலாம் சொன்னா பதில் சொல்லணும். WhatsAppல சில பேர் சலாம் சொல்லுவாங்க. அது கூட நமக்கு சில பேர் நேரம் இருக்காது. அது இல்ல. நம்மளும் செஞ்சிருப்போம் தவறு. என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதில் போடுறது. என்ன? ஸோ அதுக்கு நேரம் ஒதுக்கணும். என்ன நினைக்கிறீங்க? சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஒரு கார் மாரி. 4 வீல் இருக்கிற மாரி. என்ன? எல்லாமே அவசியம். உறவுகள், மார்க்கம், காசு, பணம், ஆரோக்கியம். எல்லாமே 4மே நல்லா இருந்தா தான் கார் ஓடும் ஹைவேல. என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு குறைஞ்சா கூட வந்து அந்த வண்டி ஓடாது அப்படின்னு. வண்டி ஓடாது. அதான் நம்ம மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. கண்டிப்பாண்ணே. யா அய்யுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் வ முலாக்கி. மனிதனே என்ன சொல்றாங்க? நீ உன் இரட்சகனிடம் செல்லும் வரையில் நன்மையோ, தீமையோ பல வேலைகளில் ஈடுபட்டு கஷ்டத்துடன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய்.
பின்னர் மறுமையில் அவனை நீ சந்திக்கிறவராக இருக்கிறாய். என்ன சொன்னான்ல, ஓ மனிதனே, யா அய்யுஹல் இன்சான். ஒவ்வொரு மனுஷனும், அது முஸ்லீம் ஆகட்டும், இல்ல மாற்று மத சகோதரர்களாகட்டும், இல்ல மோனாஃபிக் ஆகட்டும், முஷ்ரிக் ஆகட்டும், எல்லாமே முயற்சி செய்யறாங்க. ஒவ்வொரு வகையான முயற்சி. முஸ்லிம்கள், முஃமின்கள், இறைநேசர்கள், மறுமைக்கான முயற்சி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முயற்சி செய்யறாங்க. ஆனா எல்லாமே கண்டிப்பா யாரதான் வந்து சந்திக்கணும்? அல்லாஹ்வைதான் சந்திக்கணும். எனவே உன்னுடைய அந்த உலகத்தினுடைய நீ கஷ்டப்படுறது, நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஆனா அந்த கஷ்டம் அல்லாஹ்வுக்காக இருக்கான்னு நீ பாத்துக்கன்ற. உன்னுடைய ஹார்ட் ஒர்க் அது மறுமைக்காக இருக்கா, நிரந்தரமான லைஃப்காக இருக்கா அப்படின்றது நீ பாத்துக்கோ. ஏன்னா உன்னுடைய ரப்ப நீ சந்திச்சே ஆகணும். ஆமா, நீ உலகத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டேன்னா மறுமையில அங்க உனக்கு ஒண்ணுமே இருக்காது. சொல்றேன், ரொம்ப நாள் இல்ல, விரைவில், உடனே 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 ரொம்ப சீக்கிரம். அருமையான உதாரணம் கொடுக்குறான் பாருங்க. நீ உலகத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1000 கிலோ தூக்குறவங்களாம் இருக்கிறான். நீ கஷ்டப்படுற ரைட்டு, ஆனால் உன்னுடைய கஷ்டம் மறுமைக்காக உள்ளதான்றதை நீ பாத்துக்க. முதல்ல இன்சான் ஏன் சொல்றான் பாரு, இன்சான்ங்கிறது மறக்கக்கூடியவன் கூட சொல்றான். மறந்துடாத, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றது, ரொம்ப சிரமத்தோட முயற்சி பண்றது. வந்து ஒரு ஹைவேல போற மாதிரி தான். நம்ம இங்கேருந்து பெங்களூர் கார் எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டப்படும். ஒவ்வொரு பெட்ரோல் ஸ்டாப்பா நின்று போறோம்ல. சின்ன பிள்ளையா இருக்கிறோம், டாய்ஸ் கேட்கிறோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம், கல்யாணம், குழந்தை வருது, வீடு கேட்கிறோம். ஸோ எல்லாமே அதுலயே நம்ம மூழ்கிடுறோம் சில நேரத்துல. இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு. நல்லா காப்பாத்தணும். ஸோ நல்லதோ கெட்டதோ அதுல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப முயற்சி அதுலயே எக்ஸாஸ்ட் ஆயிடுறது. என்ன சொல்லுவாங்க, சிரமத்தோட முயற்சி செஞ்சு டயர்ட் ஆயிடுறது சொல்லுவாங்கல்ல. எல்லாமே முயற்சி பண்றோம். எங்க டெஸ்டினேஷன் மறந்துடக்கூடாதுங்கிறான்ல. எங்க போய் என்னதான் மீட் பண்ண வர நீனு, அதை மறந்துடாதன்றான். மறந்துடாத. அப்புறம் அதுல இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போறவங்க அங்க ஜாமாங்குமா, அது இது துணிமணி, பருப்பு கிருப்பு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஏர்போர்ட் இங்க போகும்போது எல்லாம் கரெக்ட். ஆனா பாஸ்போர்ட் மீன், பாஸ்போர்ட்டை மறந்துடாதப்பான்னுவாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தாதான் நீங்க எங்க போக முடியும். நீங்க போய் யூகேக்கோ அமெரிக்காக்கோ நீங்க இருக்கிற இடத்துக்கு மசாலா இந்தியால இருந்து வாங்கிட்டு போன பருப்பு கிருப்பு மசாலா கசாலா எல்லாம் அங்க போய் சாப்பிட முடியும். பாஸ்போர்ட் இல்லைனாக்கா இங்க இருந்து என்ன பண்ணிடுவான், ரிஜெக்ட் பண்ணிடுவான். சிரமத்தோட முயற்சி வந்து முலாக்கி அது இப்படின்னு சொல்றாங்க. எந்த நல்லதுக்காக நீ முயற்சி செஞ்சா நல்லது கிடைக்கும். முலாக்கிஹி அவனைங்கிறத விட அதை நீ கெட்ட அமல்கள் செஞ்சா கெட்ட வினைகள் வந்து கிடைக்கும் உனக்கு அங்க. அப்படியும் நீ சிரமத்தோட செய்யற இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருந்தா அது நல்லதா போகும். தரமான விஷயங்கள்ல நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா நரகத்தை தான் போய் சேருவ. அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறாங்க இதுல. ஸோ நம்ம செய்யற விஷயங்கள், நம்ம செய்யற முயற்சிகள் நல்ல அமல்களா இருக்கணும். இந்த முயற்சி எப்போ வந்து முடிவடையுதுன்னா மேல சொல்றான்ல, இந்த வானம் பிளக்கும் போது முயற்சி மறுமை வந்துருச்சுனாக்கா எல்லாமே அழிஞ்சு போச்சு. அம்மாமன் ஊத்திய கித்தாபு பியமீனிஹி. எனவே அந்நாள் எவர் அவருடைய பதிவு புத்தகத்தை அவருடைய வலக்கையில் கொடுக்கப்பட்டாரோ அந்த பிளக்கிற நாள்ல என்ன யூத்திய கித்தாபு
ஊத்திய கித்தாபகுங்களா? வலது கையில், ஆமா, ஊத்திய வலது கையில் கொடுக்கப்படுவது என்பது அவரை மன்னித்து விட்டான் என்பதனுடைய பொருள். ஏன்னா அல்லாஹு தய்யிப் யுஹிப்பு தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை பிரிப்படுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியங்கள் அனைத்தையுமே வலது கையை கொண்டு செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க, வலது புறத்தையே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப எனவே வலது கையில் அல்லாஹ் அவருடைய ஏடை கொடுக்குறான் அப்படின்னா அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்று பொருளாம். கொடுக்கப்பட்டார் ஊத்தி என்ன இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றானா? கொடுக்கப்பட்டாரோ அப்படின்னா கொடுக்கப்பட்டா எவர் கொடுக்கப்பட்டாரோ அவர் அவருடைய கேள்வி கணக்கு லேசாக ஆகிவிடும் அப்படி. நிச்சயமா கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. யமீன், யமீன்னா வழக்கரம். வழக்கரம். யமீனுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் கூட சொல்றாங்க இல்லையா? சத்தியம். யமீன் ஒரு பவர், ஒரு சக்தி. அவங்க வந்து ரிலாக்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கவலைகள்லாம் போயிடும், வந்து திருப்தியா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவர் மிக்க இலகுவான கேள்வி கணக்காக கேட்கப்படுவார். இங்க ஒரு ஹதீஸ் வருதுன்னு நினைச்சுனாக்கா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடிக்கடிக்கு வந்து அல்லாஹும்ம ஹஸிபினி ஹிசாபன் யஸீரான்ற துஆவை கேட்பாங்க. எல்லாம் என்னுடைய கேள்வி கணக்கை நீ லேசாக ஆக்கிடு, லேசாக ஆக்கிடு சொல்லிட்டு. அப்ப ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் மல் ஹிசாபு யஸீரா, கேள்வி கணக்கு லேசுனா என்ன யா ரசூலல்லாஹ்? அப்போ ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்களா, அல்லாஹ் குற்றங்களை பார்த்துட்டு அப்படி கடந்து போயிட்டானாக்கா அதுதான் லேசான கேள்வி கணக்கா. அல்லாஹ் குற்றங்களை பார்த்து டீப்பா உள்ள நுழைஞ்சிட்டான் கேள்வி கணக்கு கேட்க, அவன் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். அவனால ஒரு 8 கூட என்ன பண்ண முடியாது. குற்றங்கள் இல்லாதவங்க யாரும் கிடையாது சலாசம் சொல்ல வர்றது கணக்கா. ஏன்னா மனுஷன் என்றவனே குற்றங்களை கொண்டுதான் பின்னி பிணைஞ்சவன். அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு அந்த குற்றத்தை அப்படியே மேலோட்டமா பார்த்து சரி சரி ஓகே அப்படி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாக்கா அவன் தப்பிச்சிட்டான் அர்த்தம். அதுதான் ஹிசாபை யஸீரா. யார வந்து மன்னூகிஷல் ஹிசாப், யாருடைய கணக்க அல்லாஹ் நூகிஷ் அப்படின்னாக்கா டீப்பா பாக்க. உங்களை மாதிரி ஆடிட்டருங்களாம் அப்படியே துள்ளி ஒரு புள்ளிய கூட விட மாட்டீங்க. நீங்களாம் ஏப்பா இந்த புள்ளி வந்துச்சுன்னு கேட்பீங்க. அல்லாஹ் வந்து டீப்பா கேட்க ஆரம்பிச்சான்னாக்கா ஹலக்க ஐஷா, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய வேதனையில மாட்டிப்பாங்க, அவங்களால தப்ப முடியாது அப்படின்னு. இன்னல் அப்ரார் லஃபி நைம் கூட சொல்லுவாங்கல்ல, அந்த அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் வலது கையால கொடுக்கப்படும் முகங்கள்லாம் வந்து நைம்ல இருப்பாங்க, ரைட் ஹேண்ட்ல கொடுக்கப்பட்டவங்க யமீன்ல. இருந்தாலும் நம்ம இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுலாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் சொர்க்கம் முன்மொழியப்பட்ட ஒரு சஹாபாக்கள் இல்லைங்களா? 2 வந்து ஒரு பயந்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு காலால சொர்க்கத்தை மிதிச்சும் இன்னொரு கால வந்து தூக்கி வைப்பானா இல்லையா, அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு நடுக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவ்வளோ பெரிய சஹாபா. ஆமா. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் நான் போகாம இருந்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கு. நம்ம வந்து
நம்மலாம் எந்த மூளைக்கு? என்ன இப்ப வந்து அந்த ஒரு தைரியத்துல இருக்கக்கூடாது. நெறைய அமல்கள் செய்யணும். என்ன மேல மேல இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா, கண்டிப்பா. சுலபமா இன்னைக்கு விசாரிக்கப்படுறதுக்கு சொல்றேன். இல்ல என்ன இன்னைக்கு நம்ம தான் வந்து ம். நம்மளுடைய சின்ன சின்ன அமல்கள கொண்டு நம்ம திருப்தி அடைஞ்சுக்கிறோங்க. ம்ஹ்ம். ஷைத்தான் வந்து அவனுடைய சூழ்ச்சிகள்ல மிக பெரிய சூழ்ச்சி என்னன்னா, ம். மனிதர்கள வந்து அவங்களுடைய அமல்கள அவங்களுக்கு பெருசா காட்டுவானாம். "வா! ம். நீ 5 ம். வக்து தொழுறப்பா! நீ எவ்வளவு பெரிய ஆள்ப்பா நீனு. ம். நீ ம். என்னப்பா நீ எவ்வளோ நீ தான தர்மம் குடுக்குற?" ஆமா. அப்படின்ற மாரி பெருசா காட்டி, அதை கண்டிப்பா. நம்பி அவர் ஏமாந்து போய் பெருமையில போய் ஆமா. ம். அல்லாஹ் காப்பாத்தணும். "வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா." இன்னும் ஒரு மகிழ்ச்சியுடன் சுவனத்தில தன்னுடைய குடும்பத்தாரிடம் திரும்புவார். ம். ஓ! இப்ப இது என்ன அல்லாஹ் சொல்றான்? அந்த எ அதான் அவருக்கு ம்ஹ்ம். எப்ப வந்து அவருடைய வலது கையில அல்லாஹ் குடுத்துட்டானோ, ம். அவருடைய ஃபீட்பேக்க, அது ம். வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான கேட் பாஸ். ம். அப்ப அவரு வந்து அந்த ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு ஓடுவாரு தன்னுடைய மனைவி மக்கள் கிட்ட. அங்க ம். ம். "பாரும்மா அல்லாஹ் எனக்கு அனுப்பிச்சுட்டாம்மா, என்ன உள்ள செலக்ட் பண்ணிட்டாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ம். சந்தோஷமா ஓடுவாராம் எல்லாத்துக்கிட்டயும் காட்டுறதுக்கு. ம்ஹ்ம். ம். ம். ஸோ, இதுல என்ன நம்ம படிப்பினை என்னன்னா, இந்த உலகத்துல வந்து அ சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய சிரமப்பட்டு குடும்பத்துல வந்து ரொம்ப சிரமப்பட்டு திரும்புனாங்க. அங்க வந்து ரொம்ப ஹேப்பியா திரும்புனாங்க. நான் இதுக்கு ம். ம். ஸோ அங்க வந்து இருக்கிற வலிகள்லாம் மறைஞ்சிரும். மனக்கவலைகள்லாம் அவங்களுக்கு வந்து போயி, அ இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் பையன் ம ப ப அலையில அடிச்சு போயிட்டான்னு ஒரு கவலை இருந்தாங்க. அங்க வந்து அவங்களுக்கு அந்த கவலை இருக்காது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆமா. மத்த கவலைகள்லாம் போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையா அ த வந்து இல்லையேங்கிற ஒரு கவலையில இருந்தாங்க. அந்த கவலைலாம் அவங்களுக்கு இருக்காது. அ ஸோ ஆனா குடும்பத்தாரிடம் திரும்புவார்ன்னா, இப்ப கீழ உள்ள சொர்க்கத்துல உள்ளவங்க, மேல உள்ளவங்க அழைச்சுக்குவாங்க. அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? அ அப்படி ஒண்ணு ஹதீஸ் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற சொர்க்க சொர்க்கவாதிகள் வந்து இந்த எக்கானமி கிளாஸ்ல இருக்கவங்கள வந்து கூட்டு போயிடுவாரு. வாங்க, போட்டு போடலாம் அப்படின்ட்டு. அல்லாஹ் எனக்கு உங்களெல்லாம் கூட்டு போறதுக்கான ஒரு இத குடுத்துருக்கான். ஆமா, அனுமதிய குடுத்துருக்கான். ஆமா. ம். ம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா இருக்கும். அந்த காபிர்களுக்கெல்லாம். அங்க வந்து அது அடுத்த பின்னாடி வரும்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா? ம். இந்த உலகத்துல வந்து அவங்க சந்தோஷமா திரும்புறாங்க. ஆமா, ஆமா. இப்போ வந்து சஹாபாக்கள வந்து நாங்க தாக்குனோம். அவங்கள வந்து நாங்க அடிச்சுட்டோம். எள்ளி அவங்கள நம்ம நகையாடணும். நாசம் பண்ணிட்டோம். ஆமா. அப்படியே வீட்ல போய் ஹேப்பியா சொல்லுவாங்களாம். என்ன ஆ. இந்த மாரி ரசூலுல்லாஹி ஸல்லத்த வந்து நாங்க பைத்தியம்னு சொன்னோம். ஜின்னுன்னு சொன்னோம். என்ன நவுதுபில்லாஹ். என்ன ஸோ அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அங்க. என்ன சுப்ஹான் ம்ஹ்ம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதுக்காக, இந்த உலகத்திலேயே நம்ம வேலை செய்யணும். என்ன நினைக்கிறீங்க? ம். கண்டிப்பா. பிள்ளைங்களுக்கு வந்து மறு உலகத்தில வந்து நம்ம அவங்கள்ட்ட சந்தோஷமா திரும்பணும்னா, நம்ம வீட்ல ஒரு குரான பத்தி, ஹதீஸ பத்தி ஓதி, அவங்கள வந்து நம்மள வந்து மார்க்கத்துக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ம். இன்ஷா அது உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து வெ தன்னுடைய ஃபேமிலிய எழுப்பி விடுவாங்களாம். என்ன எழுப்பி விட்டு ஃபஸ்தபிர்
ஏதோ ஒண்ணு அது சம்பந்தமா வஅ்முர் ஒரு ஏதோ ஒரு அஹ்லக சூறாவ ரிசைட் பண்ணுவாங்களாமே. பிஸ்ஸலாத்தி திருப்பி. ஆமா வஅ்முர் அஹ்லக ம். பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. ம். ம். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு டெய்லி எழுப்பி இத ஓத சொல்லுவாங்களா? ம். நீங்க ஆமா. சொல்றத. ம். என்ன அர்த்தம் என்னங்க? ம். நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகை கொண்டு ஏவுங்கள். மேலும் ம். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களின் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள். மாஷா அல்லாஹ். ஆ. லா நஸ்அலுக ரிஸ்கா. ம்ஹ்ம். நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கவில்லை. நஹ்னு நர்ஸுக்கும். நான் தான் ம். உங்களுக்கு ரிஸ்க் குடுக்குறேன். ஆ. எனக்கு ம். ஒண்ணும் நீங்க ரிஸ்க் தர தேவையில்ல ஆஹா. அப்படின்றாங்க. ஆ. பாருங்க முக்கியமான ஒரு விஷயம். சபூர் செய்யணுங்கிறாங்க. நான் சபுர். தொழுவ பசங்கள தொழுவாங்கடா, ஃபேமிலிய தொழுவாங்க சொல்றது ஒரு பெரிய சாதாரண காரியம் இல்ல. நம்ம ஒரு ஐய்யயோ! என்ன மிகப்பெரிய அதுக்கு சேலஞ்ச் அது. ஆ வெளியால கூட கூப்பிட்டுடலாம். நம்ம வீட்ல உண்மையா இருக்கிற பசங்க அது நம்ம இப்போ பாவம் தூங்குறானுங்க. காலையில ஃபஜ்ருக்கு. ரொம்ப அசதியா ஆமா, தூங்குறாங்க புள்ளைங்க. ஆமா. அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், அது உண்மையான ஒரு அன்பு கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான அது உண்மையான அன்பு கட்டு. அது உண்மையான அன்பு அன்பு என்னன்னா, இப்போ அந்த சிரமமும் பார்க்காம, அவனுங்க திட்டுறதையும் பார்க்காம என்ன, ம், ஸோ ம், ம். எழுப்பி அதுவும் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறது, வீட்ல தொழுவ வைக்க சொல்றது ஒரு உண்மையான அதுதான் உண்மையான ஒரு அக்கறை. என்ன? கண்டிப்பா. ம்ஹ்ம். அவங்க தான் இந்த மாரி "யன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா." மஸ்ரூரா, ஆமா. ஆ, மஸ்ரூரா. கரெக்ட். ம். ஸோ வீட்ல ஆனா தாவா இன்னைக்கு செ வெ வெளியில இன்னைக்கு போய் தாவா செய்றத விட, வீட்ல தாவா செய்றது தான் பெரிய சேலஞ்சுமாங்க. மிகப்பெரிய சேலஞ்சுங்க. சேலஞ்சு. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜ்ல தொழுவாளியா இருக்கிறான். ம்ஹ்ம். வீட்டுக்கு போன உடனே, "ஒரு வாரம் தொழுதியாப்பான்னு கேட்டா, இல்ல ஹஸ்ரத்." ஏன்டா இல்ல ம். அம்மா தான் தூங்க சொல்ட்டாங்க. இல்ல. அம்மா தான் படுத்துக்க சொல்ட்டாங்க. பாவம் டயர்டா இருக்கிறேன்னாங்க. அப்ப ஆ. இது இல்ல உண்மையான பாசம். ம்ஹ்ம். உண்மையான பாசம்ன்றது அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள தடுக்கணும். ம். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள தடுக்கணும். அப்போ ம்ஹ்ம். அவங்களுக்கு இது சின்ன சிரமம் தான். ஃபஜ்ருக்கு ம். எழுந்துக்கிறது, பல் விளக்குறது, உளு செய்யறது, நடந்து போறது. சின்ன சிரமம். ஆனா ம். பெரிய சிரமத்திலருந்து நம்ம நம்ம பிள்ளைகள என்ன பண்றோங்க? ம்ஹ்ம். காப்பாத்துறோம். ஆனா இன்னைக்கு ம். நெறைய பேர் வீட்ல புள்ள பாவங்க சண்டே ஒரு நாள் தாங்க ரெஸ்ட் எடுக்கட்டாங்க. ஆமா. என்ன ம். சொல்றீங்க? ஆமா. சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கட்டும். ம். அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. இந்த தொழுகை ரொம்ப ஒரு அவசியமான இப்போ இங்க பள்ளியில சிங்கப்பூர்ல ஒரு காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 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 தந்தை அவர் பையன அழைச்சுட்டு வருவாரு. அந்த பையனுக்கு நடக்க முடியாது, பேச முடியாது. டவுன் சிண்ட்ரோம்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல. என்ன ஆ, ஆ, ஆ. அவன வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வருவாரு. காலையில ஃபஜ்ர் பார்ப்போம். என்ன ஓ! மாஷா அல்லாஹ் அந்த மாரி அ இந்த ஃபோட்டோ இருந்தா அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு நானு. என்ன மாஷா அல்லாஹ். டெய்லி வீல் சேர்ல. ஃபஜர்ல பார்க்கலாம் டெய்லி நீங்க அந்த பையன. என்ன அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய அதெல்லாம் நினைக்கும்போது நம்ம கை, கால் சலாமத்தா இருக்க நம்ம பிள்ளைங்க எப்படி அழைச்சுட்டு வரணும் அப்படிங்கலாம் கூட நினைக்கிறது நம்ம. என்ன ஸோ கண்டிப்பா. சவுதிலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். சவுதியில பார்த்தீங்கன்னா, சில பள்ளிலலாம் ஒரு பையன் அப்பாவ அழைச்சுட்டு வராரு. பின்னாடி அந்த சிலிண்டர்லாம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்லாம் இருக்கு. என்ன மூக்குல அல்லாஹ் மூக்குல ஓடிக்கிட்டு இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தொழுவுறாரு அப்படியே அந்த சிலிண்டர வச்சுக்கிட்டு. எவ்வளோ பெரிய விஷயங்க. இவ்வளோ பெரிய ஒரு பள்ளிக்கு தொழணும் அப்படிங்கிற ஒரு மூத்தா போற வரைக்கும் பள்ளிக்கு போகணுங்கிற ஒரு இன்னைக்கு நமக்கெல்லாம் அ ராகத்தா இருந்தே இங்க இந்தியால எவ்வளோ ஆமா. பேரு நம்ம குடும்பங்கள்ல ஆமா. பள்ளிக்கு போற ஆள் இல்லையேங்க. ம். அல்லாஹ். அதுவும் அங்க அந்த மாரி வீல் சேர்க்கலாம் அலவுட். அங்க ரோட்ல தள்ளிட்டு தான் வருவாங்க கார்ல இறங்கி. என்ன ஓஹோ! ஓஹோ! யாரும் எதுவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது சுத்தம் இல்ல அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோல நிப்பாங்க. அந்த வீல் சேரோடயே. என்ன ஆ, ஆ. நம்ம பள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா, அங்க போடாத, இங்க போடாத என்ன அ ஓ! செருப்பு போடாதம்பாங்க. மக்கா மதீனாலாம் பார்த்தீங்கன்னா, செருப்ப தலைக்கு முன்னாடியே வச்சு தொழுவாங்க. என்ன அதுதானே இப்ப நம்ம ஊர்ல என்ன நாலேட்ஜ் ஆமா, இல்லங்க. இப்போ ஆமா. ஒரு ஒரு பையன் ஒரு 10 வயசு பையன் ம், ஆசைப்படுறான். அவன் 10 நிமிஷத்துல பள்ளிவாசலுக்கு வந்துட்டான். அவன் ஃபர்ஸ்ட் ம். ஸ்டெப் வந்துட்டுருக்கான். "ஏய் போடா, வெளில போடா. அவன அங்க போய் நிக்க சொல்லு. அவன போய் அவன் வெறுத்துடுறான் அவன். நல்லா காப்பாத்தணும். ஆமா. ம். அவன் வெறுத்துடுறான். அவன் என்ன பண்ணுவான், மத்த மத்த பள்ளிக்கு போவாங்க. அங்க அந்த தௌஹீது பள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அங்க வாங்க, வாங்க, வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போயிருவானுங்க. என்ன ஆமா, ஸோ ஆமா, ஆமா. இது மாரி பிரிச்சு விட்டுறது. என்ன
சோ அங்க எப்படி வேணாலும் வந்து தொழுவும்பாங்க. தொப்பி இல்லையா தொழு அப்படிம்பாங்க. என்ன ஆமா, ஆமா. வந்து இப்ப இப்படி ஸ்ட்ரிக்ட்டா போறதுனால பிள்ளைங்க எல்லாம் அந்த மாரி அ இது வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்காமே, எங்க வந்து அ பிள்ளைகளோட சத்தம் கேட்கப்படலையோ பள்ளியாசல்ல, என்ன ம், ம். நன்றாக நினைவு கொள்ளுங்கள். உங்க வந்து நீங்க அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஒரு ஹதீஸ்ங்களாமே. ஏன்னா ரசூலா பள்ளிவாசல் காலத்துல ரசூலா பள்ளிவாசல்ல காலத்துல பிள்ளைங்க அப்படிதான் குழந்தைங்க. இருக்கும். என்ன அது வந்து கனிவா அக்கறையோட சொல்லி எடுத்து குடுக்கறது தான் வந்து நம்ம செய்யணும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இந்த பெரியவங்க இருக்கிறாங்கல்ல பள்ளிவாசல்ல, குழந்தைய வெளில அனுப்பு, தொரத்து அத்த, சவுண்ட் கேட்குது அப்படின்னு அந்த சின்ன ம். பசங்களையே தடுத்துடுறாங்க. ம். நம்மளும் நடக்கும். இங்கேயே சில பேரு சின்ன பிள்ளைங்கள அழைச்சிட்டு போலாம். தெரியாம சின்ன பிள்ளைங்க பேசும். அது ஆ, வந்து கைய இப்படி வாய வச்சு ரொம்ப அந்த பிள்ளைங்கள வந்து ஒரு பயமுறுத்துறது. என்ன அந்த ஆ. அந்த மாரி பண்ணா அடுத்த தடவ போவே மாட்டான் பள்ளிவாசலுக்கு. என்ன அது அ ஆ. ஸோ அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. சில பேர் பள்ளிவாசலுக்கு போனா, அங்க இதுல நெறைய தவாஃப்லலாம் நடக்கும். தவாஃபு, சைய்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள தூக்கிட்டு போனா சாக்லேட் குடுப்பாங்க. என்ன ஆமா. மிட்டாய்லாம் குடுப்பாங்க அங்க. அந்த மாரியும் எல்லாரையும் வந்து நம்ம பொதுவா பேசல. தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாரி மார்க்கம் வந்து ரொம்ப லேஸ் தான் சொன்னாங்க இல்லைங்களா? ரொம்ப ஒரு டிசிப்ளின் பண்றேன். நான் கண்டிப்பா நடந்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள மார்க்கத்துலருந்து வெளியாக்கிற கூடாது. வெளியாகிடக்கூடாது, ம். வெளியாகிடக்கூடாது. இன்னைக்கு ம். மார்க்ன்ற பேர்ல போட்டு முறுக்குறது தான் கஷ்டமா இருக்குது. என்னண்ணா சொல்றீங்க? ஆமா. மார்க்கன்ட்டு ஏதோ மலைப்பாம்ப போட்டு முறுக்குற மாரி முறுக்குறாங்க. பயந்துடுறாங்க. இல்ல, இல்ல. நமக்கு வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் இருக்கணும். பிள்ளைங்கள தான் வந்து காலையில எழுப்பும்போது விட்டு பிடிக்கணும். சபூர் தான். நான் ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறேன்னா, அடுத்த மறுநாள் ட்ரை பண்ணணும். என்ன? ஸோ முயற்சிகள தான் அல்லாஹ் பார்க்குறான். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சபூருக்கு வந்து 2 அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? சபூர் வந்து பொறுமையா இருக்கிறது. என்ன? ம், 2வது வந்து விடாமுயற்சியோட முயற்சிக்கிறது. என்ன? ம். சபூர் அப்படிங்கிறது சில பேர் சபூர் அந்த நேரத்தில விட்டுட்டு அப்படியே போயிறது கிடையாது. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. அதேதான். உங்களுடைய தொடர் தொடர் முயற்சிகளுக்காக தான் சபூரோட முயற்சி ம். செய்றது. அப்படிலாம் இருந்தா தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியா திரும்ப முடியும். இல்லன்னா நமக்கு ஆமா. வந்து இல்ல ஒரு ஒரு ஹதீஸ்லயே அ வருது. ஸல்லல்லாஹு அலைஹி இப்ப வஸல்லம் வந்து சொல்றாங்க, நீங்க ம், அடிமைய காசு குடுத்து வாங்கி உரிமை விடுறது மிகப்பெரிய நன்மை. உங்கள ம், நரகத்திலிருந்து காப்பாத்துறது. ஆனா, ம், அத விட சிறந்தது எது தெரியுமா? சுதந்திரமானவர்களை நீங்க வெல்லுங்க. சுதந்திரமானவருடைய மனதையும் நீங்க வெல்லுங்க. ம், ம், அப்போ எல்லா மக்களோடும் நீங்க அன்பா பழகுனீங்கன்னாக்கா, ஒரு சுதந்திரமான மனிதர்கிட்ட போயிட்டு நல்ல ம், விஷயங்கள சொல்லி, உங்கள உங்களோட ஒரு அட்டாச் பண்ணி, அவருக்கு நல்ல ம். விஷயம் சொன்னீங்கன்னா, நீங்க அடிமைய உரிமை விடுறத விட பெரிய நன்மைன்றாங்க. ஆ, ம், இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒற்றுமை, அந்த அரவணைப்பு, அந்த ம், மிங்கல்னே இல்லங்க. மிங்கிலே கிடையாது. ம். எல்லாம் தனித்தனியா ஆக்கிட்டான். ஆமா. தொழுவ கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ம், ஒரு வீட்ல உள்ளவங்க மட்டும் 2 பேரும் போய்ப்பாங்க, 2 பேரும் வந்துருவாங்க. ம். யாரோடையும் பேச மாட்டான். ரோபோ மாரி போவான், ரோபோ மாரி வருவான். ஆமா. என்ன சொல்றீங்க? தெருவுல போம்போது, யாரையா பார்த்து சலாம் சொல்றது. "அண்ணே வாங்கண்ணே, எங்கண்ணே ஆளே காணோம்? எங்க தொழுதுட்டீங்களா? பள்ளிக்கு ம், போலாண்ணே." அப்படி அப்படி ஒரு 2, 3 ம், வார்த்தை அப்படி பேசுறது. ம், "எங்க ம், உங்கள ஆள காணோமே, உடம்பு சரியில்லையா? பையன ம், காணோமே, உங்க பையன் ஆள காணோமே, உடம்பு சரியில்லையா அவருக்கு? எங்க ஊருக்கு போறீங்களா?" ம், அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு பாசம் வரும். ஒரு ம், அன்பு வரும். ம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லும்போது அவரும் கேட்பார். பள்ளிவாசலுக்கு வருவாரு. ம். 2வது மகிழ்ச்சியா இருக்கிறது. அது அது புன்னகைக்கிறதே சதக்கா அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஆ புன்னகை. அது ஒரு உரு உரு கடுகடுப்பு உரு உரு உருன்னு பார்க்குறான். வா இவன் பார்க்கறதுலயே அவன் டென்ஷன் ஆயிடுறான். இவன் ஏன்டா இந்த மாரி பார்க்குறான்ட்டு. என்ன ஆமா. சொல்றது? ஒரு புன்னகைச்சுட்டு பேசினாலே வந்து அது நன்மையாவும் சேரும். அவன வந்து ம். ஒரு வரவேற்கப்படுவோம் நம்மளும். இன்ஷா அல்லாஹ். புன்னகை இருந்தாலே. என்ன நினைக்கிறீங்க? ம். கண்டிப்பா. ம். பிசினஸ்லயும் தான் சொல்லுவாங்க. அதாவது சைனால ஒரு பழமொழி இருக்காம். சிரிக்க தெரியாதவன் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு. என்ன? சோ ஒரு கடுகடுன்னு சைனா முகத்த வச்சுக்கிட்டு கடையில உட்கார்ந்திருந்தோம்னு வச்சுக்கங்க, யாரு வருவா? ஆனா என்ன? நீங்க வந்து சைனாவுடைய பழமொழிகள் நெறைய சொல்றீங்கண்ணே. சைனால ஆ கூட நல்ல நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க போல தெரியுது. நெறைய இருக்காங்க. ஆமா. நீங்க சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி கூட ஒரு இது சொன்னீங்க பார்த்தீங்களா? ம். ஏன்னா 1000 மைலுடைய முதல் இது என்ன சொன்னீங்க?
ஆமா. 1000 மைலுடைய பயணத்தோட முதல் அடியில தான் தொடங்குது அப்படிம்பாங்க. ஆ இந்த வெரி மார்க் குட். நம்ம மார்க்கத்துல சொல்றது தான் எல்லாமே. மார்க்கம் சொல்றது தான். அத வந்து அங்கேயும் வந்து நபிமார்கள் வந்திருக்கலாம். அங்க வந்து நெறைய சைனா தத்துவங்கள்லாம் இருக்குது. என்ன அல்லாஹ் வந்து ஈவன் புத்தாவ கூட மேபி நபியா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா? இருக்கு. கருத்து இருக்கு. அதெல்லாம் கரப்ட் கருத்து ஆயிடுச்சு. சில நல்ல விஷயங்கள் அதுலேருந்து எல்லாம் யார் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியது தானே! என்ன நினைக்கிறீங்க? ம், ம். இந்த பாருங்க புன்னகை சதக்கா ஜாரியான்னு சொல்றான். அவன் அவன் என்ன சொல்றான்? சிரிக்க தெரியாதவன் கடை திறக்கக்கூடாதுங்கிறான். என்ன காலையில. அ என்ன ஸோ இந்த இன்னைக்கு மாரி இன்னைக்கு நம்ம நம்ம மக்கள் எப்படிங்கிறாங்க, கடை இருந்து உனக்கு ம். புடிச்சா வாங்கு இல்லன்னா போ. இவன் உம்முன்னு இஞ்சி தின்ன குரங்கு மாரி உட்காந்துக்கிறான். சில பேர் ஆமா, கடைகள்ல. ஆமா. அல்லாஹ் அக்பர். அவ்வளவுதான். வாங்குனா வாங்கு. இவ்வளவுதான் அப்படின்னுவான். ஆமா. வந்தவன் ஏன்டா இங்க வந்தன்னு ஆயிடுது. ம். இப்ப அதுக்கு தான் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க நெறைய பேரு. இந்த ட்ரெய்னிங்கு இந்த ஹேப்பியா வச்சுக்கணும். அது இப்படி இப்படின்ட்டு. ம். மஸ்ரூரா. நம்ம அங்க சந்தோஷமா இருக்கணும்னா, இங்க வந்து சில தியாகங்கள்லாம் செஞ்சா தான் ஆ அங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும். முடியும். இங்க மகிழ்ச்சியா இருந்துட்டா, தியாகங்கள் செய்யலன்னா, அங்க வந்து மகிழ்ச்சியா திரும்ப முடியாது. அத வந்து அல்லாஹ். ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ எவனுடைய மேலும் வ ஏன் சொல்றான். எவர் அவருடைய எவருடைய வானாலா அந்த அந்த அறிவிக்கப்பட்டவருடைய அமலுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்பட்டாரோ. ம்ஹ்ம். முதுகுப்புறம். முதுகுக்கு பிறகு எப்படி கொடுக்கப்படுது? ம்ஹ்ம். அதாவது வலது கை அப்படின்னா தான் வந்து இப்படி வாங்குறதுங்களாம். ம்ஹ்ம். இடது கை அப்படின்னாவே உனக்கு பின்னாடில இருந்து குடுக்குற மாரி தான். ம். 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 அப்போ நீ வந்து தண்டனைக்குரியவரு. நீ ம். வெற்றி பெறல அப்படின்றதே வந்து கை பின்னாடில இருந்து வாங்குற மாரி தான் வைப்பான். இது எப்படி சொல்றாங்கன்னா, ஷிமாலின்னு ஏன் சொல்லன்னா அல்லாஹ், என்ன அதாவது அங்க குற்றவாளிகள் வந்து எப்படி செயினால கட்டப்பட்டிருப்பாங்கன்னா, அவங்க 2 கையும் பின்னாடி கட்டப்பட்டிருக்குமா. அப்பா! என்ன? ஸோ எப்படி குடுக்க முடியும்? பின்னாடி தானே அவங்க கை இருக்கு. என்ன? அதனால அங்க தான் வாங்க முடியும் அவங்க. ஆமா. அவங்க வந்து உங்க கழுத்தோட சேர்த்து பின்னாடி கட்டப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2 கையும் கட்டி வச்சிருப்பாங்கல்ல. அங்க வந்து அல்லாஹ் கழுத்தோட சேர்த்து பின்னாடி செயின்ல கட்டி கையில இருக்கிறதுனால, அந்த கையில தான் குடுக்கப்படும். அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. அல்லாஹு அலம். என்ன? நான் ஷிமாலின்னு சொல்லல. என்ன? ஆமா, ஆமா. ம். வராஅ ம்ஹ்ம். முதுகுக்கு பின்னால தான் சொல்றோம். ம்ஹ்ம். வஸௌஃப யதுஉ சுபூரா. ஹலாலா அவர் அவர் தனக்கு மிக கேடுதான். விரைவில் ஹலாக்கில் நுழைவார். ம்ஹ்ம். நாசம் தான் அவருக்கு. கேடு தான் அவருக்கு. நரகம் தான் அவருக்கு. ம். சுபூர். என்ன? ம். ஸோ சுபூர். மரணத்த கேட்பாங்க. அங்க வந்து ஆனா மரணம் கிடைக்காது அவனுக்கு. அ, கிடைக்காது, கிடைக்காது. அ என்ன வந்து உடனே இப்ப என்ன வந்து கொன்னுடுங்க அப்படிம்பான். ம். மலாய்க்கத்து மார்கள்ட்ட கேட்பான். என்ன வந்து அழிச்சிருங்கன்னா முடியாது. அவங்களுக்கு வந்து மௌத்தும் இருக்காது, ஹயாத்தும் இருக்காதும்பாங்கல்ல. ஆமா. ஓ! ஃபயஸ்லா சயீரா. இஸ்ம லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யான்றானே அல்லாஹ். ஆமா. சப்பி இஸ்ம. லா ம். யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. மௌத்தும் ம். கிடையாது, அவங்களுக்கு என்னவும் கிடையாது. ஆமா. ஹயாத்தும் கிடையாது. ம். பயம் கொஞ்சம் வெளிய போ. ம். அதாவது ம்ஹ்ம். மௌத்தும் கிடையாது, ஹயாத்தும் கிடையாதுனாக்கா, இந்த ம். உலகத்துல கஷ்டம் தாங்க முடியாம டப்புன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ம்ஹ்ம். அந்த ம். மாரி அங்க முடிக்க முடியாது. வலா முடியாது. ஹயாத். சரி ஆமா. நிம்மதியா வாழ முடியுமான்னு கேட்டாக்கா, அதுவும் கிடையாது. ம்ஹ்ம். அப்படி. ம். ஃபயஸ்லா சயீரா. சயீர் என்ற நரகத்தில் அவர் நுழைவார்.
உளுந்து விட்டெறியும் நரகம்ங்கிறான். ஆமா சார், இருக்கு. கொழுந்து விட்டு எரிய பயங்கரமா எரியிற நரகம். டேஞ்சரஸ்ட். அவனா தானா போய் விழுவான். தன்னுடைய கண்ட்ரோல்லே இருக்காது அப்படிங்கிறாங்கல்ல. சாலுல் ஜஹீம் முன்னாடி சொன்னான்ல. சாலுல் ஜஹீம்ல வந்து சாலுல் ஜஹீம் வயலுல் முத்தஃபிஃபீன். பாடி வந்து உடம்பு வந்து தானா போய் விழுவோம். நம்ம வந்து மனசு சொன்னோம் போவாதேன்னு, அதுவா போய் விழுவோம் அப்படின்னு படிச்சோம்ல. நினைக்கிறீங்க? அல்லாஹ் காப்பாத்தணும் நரகத்துல இருந்து. இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா. எப்ப சொல்றான்ல, இந்த உலகத்துல வந்து குடும்பத்துல ஆனந்தமாக இருந்தாரு. அந்த ஆனந்தம் மறந்துட்டு இந்த ஆனந்தத்தோட முடிக்கிட்டாரு. ஆமா, ஜாலியா இருக்கிறது. இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை இல்லாம. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஆல்வேஸ் ஃபேமிலியோட நாங்க வந்து சினிமா போயிட்டு வந்தோம், நாங்க ஃபேமிலியோட வந்து அவங்களுக்குலாம் அப்படியே சாட்டர்டே சண்டேனாவே கெட் டுகெதர் மாதிரி ஒரு சினிமா 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 அப்படிங்க. ஃபேமிலியோட தொழுகை போயிட்டு வந்தோம், ஃபேமிலியோட பயானுக்கு போயிட்டு வந்தோம், அப்படி கிடையாது. ஃபேமிலியோட நல்லா காப்பாத்தணும் அதுல இருந்து. என்ன இப்போ ரொம்ப ஹலாலான விஷயத்துல சந்தோஷமா இருந்தா சரி, ஹராமான விஷயங்கள்ல வந்து ஹாப்பியா இருந்தா மறு உலகத்துல வந்து சயீர் தான். இன்னஹு ظن أن لن يحور. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அல்ல யஹூர் நினைச்சிட்டு இருந்தாரு. நான் வந்து நிச்சயமா திரும்பலாம் மாட்டேன், நான் மறுபடியும் உயிர்லாம் கொடுத்து எழுப்பப்பட மாட்டேன், நான் நிச்சயமாக மறு உலகம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. யஹூரா, யஹூரானா என்ன புது வார்த்தையா இருக்கு இல்லைங்களா? மீளவே மாட்டேன். ரத்தங்கிறது வந்து திரும்புறது. என்ன யஹூரா? ஹவுர்னா எப்படின்னு சொல்றாங்க? ஹவுர்னா ஹோல் சொல்றாங்கல்ல, ஒரு ஊதும் போது காத்து ஊதுறோம் இல்லையா, அந்த காத்து போயிடுது, அப்படியே திருப்பி வராது இல்லையா? ஸோ ஹூர் அந்த மாதிரி திருப்பி நம்ம மீளவும் மாட்டோம். போன திருப்பி நம்ம போய் நம்ம கிடையாது. காத்து போன மாதிரி துளியும் நம்பிக்கை இல்லை. அதனால அல்ல அந்த ரஜா எல்லாம் போடாம ஹார யஹூர் போட்டுக்கிறான். துளியும் அவனுக்கு மூத்தா போய் மண்ணோட மண்ணா போறோம். ஆமா, ரொம்ப தன்னு கூட சொல்றான். தன்னுன்னா ஒரு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னொரு தன்னை விட இன்னொரு வார்த்தைன்னா நம்புறது. என்ன நம்புறது கூட இல்ல, என்றது வேற, நம்புறது வேற. என்ன ஈமான் கொள்ளலன்னு கூட சொல்லல. என்ன இன்னஹு ஆமான்னு கூட சொல்ல, தன்னங்கிறான். என்ன கொஞ்சம் கூட ஒரு பெட்டு கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. ரொம்ப ஜாலியா கேர்ஃபுல்லா கேர்லெஸ்ஸா இருந்தான் அப்படின்னு. ஷால் உங்களுக்கு இதை நிப்பாட்டிக்கலாங்களா? நம்ம அப்படி உங்களுக்கு டைம் இருக்கா? நம்ம வந்து சூரா முடிச்சுக்கலாங்களான்னு இன்னும் ஒரு 25 இல்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கோங்க. இது இன்ன ரப்பஹு கான பிஹி இதுல அல்லாஹ்வுடைய கிருபையில ரொம்ப டீப்பா போறோம். நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. இப்போ நீங்க சொல்றதுனால நாம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது. அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாவே போலாம். என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்னைக்கா? இன்னைக்கு பசங்களோட 2 வாரம் இல்லையே, நீங்க வேற 2 வாரம் வெளியூர் போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஃபேமிலிக்காக நீங்க மீட்டிங்லாம் இருக்குது. ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. அல்லாஹ் லேசா இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நேத்து கூட வந்து அலாவுதீன் ஆச்சார் வந்து
இப்பதான் வந்து நிறைய ஆலிம்கள் கொடியை பிடிச்சிட்டு கொடி இறக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து நாட்டுப்பற்று இல்லாம நம்ம வந்து ஓட்டு இல்லாம ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போறத ஹராம அது இதுன்னு கத்திக்கிட்டு இப்ப இவன்